Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் 100 நாள் வேலை திட்டத்தில் பண மோசடி நடைபெறுவதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்தூர் ஊராட்சியில் ஒரே ஒரு பெண் மட்டுமே மக்கள் நலப்பணியாளராக உள்ள நிலையில் பணிதள பொறுப்பாளர்கள் என கூறி 4 பெண்கள் 100 நாள் வேலைக்கு வராத நபர்களின் அட்டையை பயன்படுத்தி அவர்களது ஊதியத்தை முறைகேடாக பெற்றதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உள்ளாட்சிகளில் தொடரும் முறைகேடுகள் மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புலியூர் ஊராட்சியில் உள்ள நூலகத்தில் வட மாநிலத்தவர்கள் தங்கி சமைத்து சாப்பிட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புலியூர் ஊராட்சியில் உள்ள நூலகம் 1,87,000 ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட 1 ஆண்டு ஆகியும் இதுவரை இந்த நூலகம் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது. இந்நிலையில் வட மாநிலத்தவர்கள் இந்த நூலகத்தில் தங்கி சமைத்து சாப்பிட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அதிகாரிகள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு வெற்று விளம்பரத்திற்காக திட்டத்தை தொடங்கிவிட்ட மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு முகாமில் மனுக்களை பெற்றுக் கொள்ளாமல் அதிகாரி ஒருவர் அலட்சியப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நத்தம் அருகே அம்மா மண்டபத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதற்கு மனுக்களுடன் வந்த மாற்றுத்திறனாளிகளை அங்கிருந்த அதிகாரி ஒருவர் மனுக்களை பெறாமல் திருப்பி அனுப்பியதாகவும் குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தவில்லை எனவும் கூறப்படுகிறது. இவ்வாறு பணியில் அலட்சியம் காட்டும் அதிகாரிகள் மீது பொம்மை முதல்வர் நடவடிக்கை எடுப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சியில் புதிதாக அமைக்கப்படும் தார் சாலை தரமற்ற முறையில் அமைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல்லடத்தில் உள்ள 17 மற்றும் 18ஆம் வார்டில் வடுகபாளையம் ஹாஸ்டல் ரோடு பகுதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த சாலை தரமற்ற முறையிலும் நீதிமன்ற உத்தரவை மீறியும் அமைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அங்கிருந்த பழைய சாலையை அகற்றாமலேயே புதிய சாலை அமைக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சி அதிகாரிகள் வெற்று விளம்பரத்திற்காக திட்டங்களை செயல்படுத்துவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கொரோனா தொற்று லாக்டவுன் போது நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்து சேவையை மீண்டும் தொடங்க வலியுறுத்தி ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்துள்ளனர். குன்னூரில் இருந்து கரிமொரஹட்டிக்கு இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து கடந்த 2021ஆம் ஆண்டு கொரோனா லாக்டவுனின் போது நிறுத்தப்பட்டது. தற்போது வரை கொரோனா பேருந்து சேவை தொடங்கப்படாததால் காரிமொரஹட்டி, கரோலினா, பெரியார் நகர், சந்திரா காலனி உள்ளிட்ட கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். பலமுறை புகார் அளித்தும் விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. குன்னூர்ல இருந்து கரிமொரஹட்டிக்கு 3.5 கிலோமீட்டர் இருக்கு. நாங்க எங்க அட்டிக்கு கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு ஏறக்குறைய 10-12 வருஷம் அரசு பேருந்து இயக்கப்பட்டு வந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா, கொரோனாவுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த பஸ் கொரோனா காரணம் காட்டி நிறுத்தினாங்க. இது வரைக்கும் அந்த பஸ்ஸு விடலை. நாங்களும் எவ்வளோ போராடிட்டோம், நிறைய பெட்டிஷன்ஸ் கொடுத்தோம், ஆய்வு பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் பஸ் வரல. செங்கல்பட்டு மாவட்டம் காத்தான்கடை பகுதியில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலையை கண்டித்தும் குற்ற சம்பவங்களை தடுக்க தவறிய ஏவல் துறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காத்தான்கடை பகுதியில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மோகன்ராஜ் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காத்தான்கடை அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் கிழக்கு கடற்கரை சாலையில் விடியா அரசு மற்றும் ஏவல் துறைக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் அரங்கேறும் கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த கோரி பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். சித்தரேவு, ஆயக்குடி, பாப்பான்குளம், சண்முக நதி உள்ளிட்ட பல பகுதிகளில் சட்டவிரோதமாக செம்மண் அள்ளப்படுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் பழனி கோட்ட வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் செம்மண் அள்ள அனுமதி இல்லை என்று அறிவித்த பிறகும் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களை ஸ்டாலின் அரசு தடுக்க தவறிவிட்டதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருமங்கலம் கிராமத்தில் திமுக பொதுக்கூட்டத்திற்கு டோக்கன் கொடுத்து அழைத்து வந்து பணம் தர மறுத்த நிர்வாகிகளுக்கு பெண்கள் சாபமிட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது.
பெருமங்கலம் கிராமத்தில் திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது. அப்போது கூட்டத்தில் இருந்த மூதாட்டி ஒருவர், எனக்கெல்லாம் காசு கொடுக்கலனா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் என சாபம் விட்டார். இச்சம்பவம் திமுகவினர் பொதுக்கூட்டங்களில் பணம் கொடுத்து கூட்டம் சேர்ப்பதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்டுப்பாக்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து அதிமுக மாவட்ட மாணவரணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கல்லூரியில் காலியாக உள்ள பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமலேயே உள்ளது. மேலும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு புரொவிஷனல் சர்டிபிகேட் வழங்காமலும் பட்டமளிப்பு விழா நடத்தாமல் உள்ளதுடன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட புதிய ஆய்வுக்கூடமும் இதுவரை திறக்கப்படாமல் உள்ளது. எனவே கல்லூரியின் முதல்வர் மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் அதிமுக மாணவர் அணி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் ரவி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அதிமுக சார்பினிலே ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், நடவடிக்கையோடு மாணவர்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கையோடு கண்டிக்கின்றோம் கல்லூரி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம்.